என் அன்பு பிள்ளைகளே, இந்த அதிகாலை வேளையில் உங்களை மீண்டுமாய் நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அந்த நாட்களிலே வாஞ்சிக்கின்றார். இன்றைய நாளிலும் 8ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை இந்த காலை வேளையிலே தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம். ரோமர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால், வேதம் சொல்லுகிறது, தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாகத்தான் தேவனுடைய பலன் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். பூமியிலே நாங்கள் வாழ்கிற நாட்களிலே தேவனுடைய நாமத்திலே ஆண்டவருடையக்காக இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கிரியைகளை இந்த நாட்களிலே நடப்பிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிரிகை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, தேவனிடத்திலே இருந்து கிருபையை பெற்ற நாங்கள் கிரியையை இந்த நாட்களிலே நடப்பிக்கிறவர்களா இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் செய்கிற ஊழியத்தின் நிமித்தம் அல்ல, நாங்கள் செய்கிற காரியத்தின் நிமித்தம் அல்ல, நாங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தின் நிமித்தம் அல்ல இந்த நாட்களிலே தேவன் பலன் அளிக்கிறவர். அவர் நாங்கள் செய்கிற கிரியைகளை வைத்துத்தான் இந்த நாட்களிலே தேவன் நமக்கு பலனளிக்கிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறதை பார்க்கிறோம். கிரிகை என்றால் இன்றைக்கு நாங்கள் என்ன என்பதை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது பசியோடு இருக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறது, அது மட்டுமல்ல இந்த நாட்களில் நோயோடு இருக்கிறவர்களை விசாரிப்பது, இதுதான் தேவனுடைய கிரியைகளாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நெருக்கங்கள் துன்பங்களோடு இருக்கிறவர்களை விசாரித்து அவருடைய தேவர்களை சந்திப்பது தான் தேவனுக்கு பிரியமான கிரியையாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே ஆண்டவர் கிரியைகளை குறித்து அநேக காரியங்களை இந்த நாட்களிலே அங்கே சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் நாங்கள் இந்த பூமியிலே வாழுகிற நாட்களிலே கிரிகை செய்கிறவர்களாய் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்திலிருந்து சுகத்தை பெறுகிறோம், ஆண்டவரிடத்திலிருந்து இந்த நாட்களிலே அதாவது பலத்தை பெறுகிறோம், ஆண்டவரிடத்திலிருந்து ஐஸ்வர்யத்தை பெறுகிறோம், ஆண்டவரிடத்திலே இருந்து எல்லா காரியத்தையும் ஆண்டவரே எனக்கு தாரும் எனக்கு தாரும் என்று சொல்லி இந்த நாட்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனாலும் பெற்றுக்கொள்ளுகிற காரியத்தில் இருந்து நாங்கள் இந்த நாட்களிலே தேவனுடைய ராஜ்யத்துக்காக தேவனுக்காக இந்த நாட்களிலே நாங்கள் கிரிகை செய்யாமல் இருப்போமா இருந்தால் அதனுடைய பிரதிபலன் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே இந்த காலங்கள் கடைசி காலங்களாக இருக்கிறபடினால் கிரிகைகளை இந்த நாட்களை நீங்கள் செய்யும்படியாக தயார்படுங்கள். வேதம் சொல்லுகிறது, தேவன் அவனவனுக்குரிய கிரியைகளுக்கு தக்கதாக பலனளிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அருமையான அன்பு பிள்ளைகளே, நாங்கள் நற்கிரியைகள் செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதாவது தீமையான கிரியைகள் அல்ல, நல்ல கிரியைகளை செய்யும்படியாக தேவன் இந்த நாட்களை நம்மை அழைத்து வைத்திருக்கிறார். அப்படியானால் நாங்கள் நற்கிரியைகள் செய்கிற வேளையிலே சோர்ந்து போகாதபடி அந்த நற்கிரியைகளை இந்த நாட்களை செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேதம் இப்படியாக சொல்லுகிற இந்த நாட்களிலே அப்படியாக அந்த நற்கிரியைகளை செய்கிற இந்த ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அங்கே மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்கள், அப்படி நற்கிரியைகளை செய்கிற வேளையிலே அவர்கள் மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களாக இருக்கிறவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை அளிப்பார். இந்த வாக்கு தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும், குடும்பத்துக்குள்ளே ஒரு திருப்பத்தையும், உங்களுடைய ஊழியத்தில் ஒரு திருப்பத்தையும் இந்த நாட்களை கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அதனாலே தொடர்ந்து கர்த்தர் நமக்கு நியமிக்கப்பட்ட கிருபையின்படி இந்த நாட்களிலே நாங்கள் கிரிகைகள் செய்கிறவர்களாக இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று
இன்றைய நாளும் இந்த அருமையான வாக்குத்தத்தத்தின் ஊடாக உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. வாக்குத்தத்தங்களை கேட்கிறவர்கள் இந்த நாட்களிலே அதன்படி செய்யும்படியாக தயார்படுங்கள். ஆண்டவருடைய வருகை சமீபமாயிருக்கிறபடியினால் அங்கே அவனவனுக்குரிய கிரிகைக்கு தக்கதாகத்தான் தேவன் தன்னுடைய பலனை கொண்டு வருகிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். விழித்திருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக என்று மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஆமென்.